டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், இளைஞர்களின் உண்ணாவிரத போராட்டம் முடிவுற்றதா? உண்ணாவிரதத்தில் பங்கேற்றிருந்த இளைஞர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னென்ன? காயத்ரி, டெல்லியிலே தொடர்ச்சியாக 34 நாட்களாக விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய போராட்டத்தை இங்கேயும் தொடர வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அரசும் அவர்களுடைய கோரிக்கைக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இளைஞர்கள் சார்பாக இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இன்னும் சில மணித்துறைகளில் அவர்கள் போராட்டத்தை முடுக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் சில தீர்மானங்களையும் இயற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்மானங்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன, இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன என்று அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். பல்வேறு போராட்டங்களை இளைஞர்கள் தற்போது இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பதை பார்க்க முடியாது. விவசாயிகளுக்காக டெல்லியிலே போராடி கொடுக்கிற விவசாயிகள் கோரிக்கைக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? விவசாயிகளுக்காக என்னென்ன விஷயங்களை உடனடியாக அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? ஒரு 30 நாளுக்கு மேலாக நூதன போராட்டம், நிர்வாண போராட்டம் என்று அனைத்து விதமான போராட்டத்தையும் விவசாயிகள் கையெடுத்துக் கொண்ட போதிலும் எந்த விதத்திலையும் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி செவிசாய்க்கவில்லை. இவங்களோட பார்வை கூட இவங்களோட பக்கத்தில் திரும்பவில்லை. அப்படிங்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அது டெல்லியில போய் இவங்க கஷ்டப்பட்டு வீடை விட்டு எல்லாத்தையும் போய் போராடிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்களோட ஆதரவு தெரிவிக்க முடியும்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய பட்சத்தில், எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கக்கூடிய பட்சத்தில் 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த விவசாயிக்கு அந்த சாப்பாடுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க நாங்க கூடியிருக்கோம். காலையில இருந்து பல பேர் அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த 30 நாளுக்கு மேலாக அங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்டான முழு ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த அடையாள உணர்வு. விவசாயிகளுக்காக பல்வேறு தரப்பில் இங்கே கூடுகிற அதே நேரத்தில் டெல்லியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்த விவசாயிகள் அவர்களும் மாணவர்கள் அதே போல இளைஞர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இங்க வந்திருக்காங்க. அவர்களிடம் சில விஷயங்களை கேட்கலாம். சார் வணக்கம். 30 நாட்களுக்கு மேலாக மாத கணக்கில் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த இடத்தில் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியில் என்ன கோரிக்கைகளை நீங்கள் அரசாங்கத்துக்கு வைக்க விரும்புகிறீர்கள்? எங்களுடைய கோரிக்கைகள் வறட்சி நிவாரணம் வேண்டும், விவசாய கடன் அனைத்தும் அறவே தள்ளுபடி செய்ய வேண்டும், நீர் மேலாண்மை அமைக்க வேண்டும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கு லாபகரமான விலை வேண்டும், 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் பட்டா நிலம் இருந்தாலும் அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் நாங்கள் 30 நாள் போராடினோம். இன்று 4 நாட்களாக நாங்கள் அங்கிருந்து இங்கு வந்துவிட்டோம். இங்கு எங்களுக்கு இந்த இளைஞர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் அவர்களுக்கு உற்ற துணையாக நாங்கள் இங்கு இருந்து அவர்களுடன் தோளோடு தோள் கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். டெல்லியிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தில் என்ன விதமான வலிமையான ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தினார்களோ அதே மாதிரியான ஒரு உணர்ச்சியும் அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இங்கே இருக்கிற பொழுதிலும் அறிவு செயல்பாடு ரீதியாக இளைஞர்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இளைஞர்கள் இந்த இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்வாறு போன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட ஒரு சமூக ரீதியான பார்வை இங்கே அவர்கள் முன்வைப்பதையும் மேடைகளை பேசிய பொழுது நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த ரீதியில் அடுத்த கட்டமாக இளைஞர்கள் இதை முன்னெடுப்பார்கள் என்று நம்பலாம். காயத்ரி.